கல்யாண வயசுல வீட்டுல பொண்ணு இருக்கு, 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க லெட்டர் கொடுன்னு பாய் கூசாம கேக்குறார். வீட்டுல உப்பு புளி வாங்க காசு இல்ல, அவளுக்கு டிவி வாங்கி கொடுத்துருக்க. உங்க குடும்பத்துல இப்படி நடந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? அம்மா, ஏன் நிலைமையில நீங்க இருந்தா நீங்க என்னம்மா செய்வீங்க சொல்லுங்கம்மா. அம்மா, நான் ஆபீஸ் வேலைகளை பொறுத்த வரைக்கும் தான் மேனேஜர். இங்க வேலை செய்தவங்களுடைய சொந்த விஷயத்துல தலையிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. இருந்தாலும் ஒரு அனுதாபத்துல சொல்றேன், ஒருத்தர் தனக்கு சொந்தமானதை விட்டுட்டு வேற ஒரு இடத்தை தேடி போறாங்கன்னா ஒண்ணு நமக்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கணும், இல்ல அவங்க எதிர்பார்க்கிற ஏதோ ஒண்ணு நமக்கிட்ட கிடைக்காம போயிருக்கணும். அதனாலதான் அவங்க நம்மளை விட்டுட்டு வேற ஒருத்தரை தேடி போறாங்க. மானத்துக்கு பயந்தவங்களுக்கு இப்படிப்பட்ட கண்டங்கள் வரும். நாம தான் அதை அனுசரிச்சு போகணும். நான் சொல்றதை விட நீங்க அன்பால அவரை உங்க வழிக்கு கொண்டு வர பாருங்க. சாரி மிஸ்ஸஸ் கோபால், ஒருத்தர் காதல் சொல்றப்ப நாம சொல்ற வார்த்தைகள் அடுத்தவங்க மனசை புண்படுத்திடும். அவங்களுக்கு நான் சொன்னது உங்க மனசை புண்படுத்தி இருந்தா என்ன நினைச்சிடுங்க. நல்லா இருக்கியாமா? இருக்கேன் சார். ஜட்ஜு சார், நான் கோபாலங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படியா சார்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஆமா, யாருக்கிட்டையாவது என் நிலைமை சொல்லி கதறணும் போல இருக்கு. சரியான நேரத்துல சம்பந்தப்பட்டவரே வந்துட்டீங்க. ஏன் சார், அன்னைக்கு நான் இளமை வேகத்துல பெத்தவங்க பேச்சு கேட்டு தப்பு பண்ணிட்டேன். நீங்களாவது என் கேஸை டிஸ்மிஸ் பண்ணி எனக்கு டைவர்ஸ் கொடுக்காம இருந்திருக்கலாமே. எனக்கு அழறதா சிரிக்கிறதானே தெரியலம்மா. அன்னைக்கு உங்ககிட்ட 1000 தடவை படிச்சு படிச்சு சொன்னேன். ஆனா நீதான் சொன்ன நீங்க ஜட்ஜாவே இருங்க, எதிர்கட்சி வக்கீலா மாற வேண்டான்னு. இப்ப கண்ணு கட்டதுக்கு அப்புறம் ஜட்ஜு நமஸ்காரம் பண்றேன். சார், முள்ளு மேல நிக்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படி நான் நிக்கிறேன். அம்மா, எனக்கு வயசாயிடுச்சுமா. நான் கொஞ்சம் டியூப் லைட்டு பக்குன்னு கற்பூர மாதிரி பத்திக்க முடியாது. கொஞ்சம் விளக்கமா சொல்லு. 3 மாசத்துக்கு முன்னதான் இங்க வந்தோம். நான் மிஸ்டர் ராஜசேகர் கிட்ட செக்ரட்டரியா இருக்கேன். அவர் தான் என் முதல் கணவர்னு யாருக்கும் தெரியாது, கோபாலுக்கே தெரியாது. அவருக்கு தெரிவிக்க என் தன்மான இடம் கொடுக்கல. நான் எந்த நிலைமையில இருக்கேன்னு நீங்களே நினைச்சு பாருங்க. மிஸ்டர் ராஜசேகர் அந்த குழந்தையோட படுற கஷ்டத்தை என்னால தாங்கிக்க முடியல. எல்லாம் என்னாலதான். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நினைக்கிறப்போ ஒவ்வொரு நிமிஷமும் துடிக்கிறேன் சார். பேசாம தூக்க மாத்திரையை முழுங்கிட்டு தற்கொலை பண்ணிக்கலாமான்னு நினைக்கிறேன். ஐயோ வேண்டாம்மா, போலீஸ் கேஸ் ஆயிடும். முதல் புருஷன் கோர்ட்டுக்கு அந்த கேஸுக்கு அலைஞ்சா 2வது புருஷன் கோர்ட்டுக்கு இந்த கேஸுக்கு அடைய வேண்டியிருக்கும். ஆமா சார், என்னால எல்லாருக்கும் கஷ்டம். நான் பெத்த குழந்தை என்ன ஆண்டின்னு கூப்பிடுது. தாய்ப்பால் குடிச்ச குழந்தைதான் அம்மான்னு கூப்பிடும். இது கட்டவரல வச்சுக்கிட்ட குழந்தை ஆண்டின்னு தான் கூப்பிடும். சார், எனக்கு நீங்க தான் முடிவு சொல்லணும். என் மகளை வளர்க்க அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நான் போய் அவங்களுக்கு உதவலாமா? லீகலா இல்ல, மாறலாம். சச்சுங்கிற முறையில உங்ககிட்ட கேக்குறேன். ஐயோ, நான் ரிட்டையர் ஆயிட்டேம்மா. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய 2வது புருஷன் தான் ஜட்ஜு. அவனுடைய மானம், மரியாதை, விருப்பு வெறுப்பு இதையெல்லாம் பொறுத்துதான் நீ நடக்கிற பாதை. லாஸ்ட் இஸ் லாஸ்ட். இழந்தது இழந்ததுதான். ஒரு மரத்துல இருந்து இலை உதிர்ந்துட்டா மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. இதுக்குத்தான் சொல்றது பொம்பளைங்க யோசிச்சு முடிவெடுக்கணும்னு. மனசு தேத்திக்க. நீ போக வேண்டிய பஸ்ஸையும் மிஸ் பண்ணிடாத. போ. ராஜசேகரா, வாங்க சார், வாங்க உட்காருங்க சார். இந்த உலகத்துல நல்லவங்க கெட்டவங்கள முகத்தை பார்த்து புரிஞ்சுக்க முடியல. முகத்தை பார்த்து புரிஞ்சுக்கலைனாலும் பழகி புரிஞ்சுக்கலாம்ல சார். மூடி மறைக்கிறாங்களே. யாரு சார்? நீதான்.
நானா? உன்னை நான் என் பிள்ளை மாதிரி நினைக்கிறேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை நீ என்கிட்ட இந்த மூடி மறைச்சிருக்கேன். எதை சார் முடி மறைச்சேன்? நான் அருணாவை பார்த்தேன். அவ உன் ஆபீஸ்ல உனக்கு செக்ரட்டரியா இருக்கலாமே. அவ சொன்னா நீ சொல்லல. சார், வந்திருக்கிறது அருணா இல்ல, மிஸ்ஸஸ் கோபால். அருணா வந்தா நான் சொல்லியிருப்பேன். இன்னொருத்தர் மனைவியை பத்தி பேசலாமா? தப்பாச்சே. அறிவு கட்டவனே. சார், என்ன தாம்பா, இத கூட நான் புரிஞ்சுக்கலையே. ஏம்பா, அவ 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டல, நீ ஏம்பா பண்ணிக்கூடாது? ஏன் சார், நீங்க கோர்ட்ல எங்க கேஸுக்கு எந்த அடிப்படையில விவாகரத்து கொடுத்தீங்க? அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன? நான் காமாந்தகாரன், காமத்துக்காக கட்டின மனைவியவே சித்திரவதை பண்றவன் தானே. அது போய் நான் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு உலகத்துக்கு நிரூபிக்கத்தான் நான் அந்த மாதிரி இருக்கேன். என்ன சார் பேசாம நிக்கிறீங்க? நான் பொம்பளையா பிறக்கலையன்னு வருத்தப்படுறேன்ப்பா. பிறந்திருந்தா உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். வாட் அ வண்டர்ஃபுல் ஹஸ்பண்ட் யூ ஆர். உன்னை போய் அவ வேணான்னுட்டாளே. சச்சி தாத்தா, குட் மார்னிங். குட் மார்னிங். அனு, வாயில விரல வைக்க கூடாது. நீ வாயில விரல போட்டுக்கமா. இது நான் சொல்லி கொடுத்த பழக்கம்பா. அம்மாவை மறக்கிறதுக்காக வாயில விரல போட்டுக்க சொன்னேன். அம்மாவை மறந்துட்டேன். ஆனா இந்த பழக்கம் உன்னை விடல போல இருக்கு. இவளை வச்சே உன்னை மடக்கிறேன் பாரு. அனுக்கண்ணா, இப்ப தாத்தா சொல்லி கொடுக்கறத அப்படியே அப்பா கிட்ட சொல்றியா? எனக்கு அம்மா வேணும் சொல்லு. தாத்தாவுக்கு அம்மா வேணும், தாத்தாவுக்கு அம்மா வேணும், தாத்தாவுக்கு அம்மா வேணும். பரந்தாமன், ஆபீஸ் பணத்தை கையாடல் செய்ததற்காக உங்களை கைது பண்றேன். பரந்தாமன், தப்புதான். நான் 2 வச்சுக்கிட்டது தப்புதான் சார். நீங்க கூட எனக்கு அனாவசியமா 2 பேரா வச்சிருக்கீங்க. ஒண்ணு தூக்கி எறிஞ்சிருங்க. 2 இருந்தா தப்புன்னு தோணும் சார். ஆமா, தப்புன்னு. யோ சொன்னா புரியல உனக்கு? உன் சட்டைக்கு இருக்க 2 காலரு, ஒண்ணு பிச்சு எறிஞ்சிரு. 2 வேணாம். எங்க பாய், நீ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் எக்காரணத்தை கொண்டு 2 பொண்டாட்டி வேணாம்பா. என்ன மாதிரி மாட்டின் முழிப்ப பைத்தியா. நான் சொன்னது புரியல? எதுக்கு உனக்கு 2 ஜடை? ஒண்ணு பிச்சு எறிஞ்சிரு. 2 வேணாம். வாழ்க்கையில 2 வேணாம். வாழ்க்கையில 2 இருந்தாலே பிரச்சனை தான். சின்ன வீடு நலஞ்சான். அதோட பலன் இப்ப மாமியார் வீட்டுக்கே போறான். வாழ்க்கையில தப்பு நடக்கிறதுக்கு சகஜம். அதுக்காக வாழ்க்கையை முடிச்சுக்கிறது சரியில்லை. உங்க கணவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டது எல்லாருக்குமே அதிர்ச்சியான விஷயம். நான் ஆபீஸ்ல சொல்லியிருக்கேன், உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பிரச்சனை. அழாதீங்க, தைரியமா இருங்க. சாரி அனு, ஆபீஸ்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஹோட்டல்ல சாப்பிட்டு வருவோமா? வேண்டாம், என்ன கவனிச்சுக்க ஆள் வந்தாச்சு. யார் தெரியுமா? அருணா ஆண்டி. இனிமே அருணா ஆண்டி தான் என்ன பாத்துக்க போறாங்களா? அருணா ஆண்டி எனக்காக வந்திருக்காங்க. அவங்கள வாங்கன்னு சொல்லு டேடி. வா ஆண்டி, யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாங்க மிஸ்ஸஸ் கோபால். அவர் வரலையா? டாடி, கோபால் அங்கிள் வீட்லயே தங்கறதில்ல. ஆண்டி, அங்கிள் லேட்டா வந்தா நீங்க திட்ட மாட்டீங்களா? அனு, நான் மாடி ரூமுக்கு போறேன். இரு, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். குருவி கத்துது, யாரோ வந்திருக்காங்க. நான் பார்த்துட்டு வர்றேன். அனு, ஹாய் அனு. குட் ஈவினிங். ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். அப்பா இருக்காங்களா? பாடியில இருக்காங்க. ஹலோ, வாங்க. குட் ஈவினிங்.
கூட்டிட்டு போயிடுவாங்க. திரும்பி வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அது வரைக்கும் நான் பக்கத்து வீட்டுல தான் இருப்பேன். இனிமே உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். அவரை பத்தி ரொம்ப உயர்வா நினைச்சேன். நான் தான் ஏதோ பெத்தவங்க சொன்னதை கேட்டுட்டு தப்பு பண்ணிட்டதா வேதனைப்பட்டேன். இவரும் இவ்வளவுதானா? மிஸ்ஸஸ் கோபால், மிஸ்ஸஸ் கோபால், மிஸ்ஸஸ், அந்த மார்க்கெட்டிங் ஃபைல் எடுத்துட்டு வாங்க. பார்ட்டிகளை பத்தி உங்க அபிப்பிராயங்களை எழுதிட்டீங்களா? சில பேர் வெளிப்படையா தவறு செய்யறாங்க, சில பேர் மூடி மறைச்சு தவறு செய்யறாங்க. இதுல யார் நல்லவங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. எக்ஸ்கியூஸ் மீ, இது நீங்க வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணதா? உங்களுக்கு பிடிக்கலைன்னா நான் எடுத்துக்கிறேன். எனக்கு மேட்சா இருக்கும். நான் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்றதெல்லாம் செலக்ட் பண்றதுக்காகவே என் பின்னாடி சுத்துறியா? புருஷன்ல இருந்து புடவை வரைக்கும் எனக்கு எதெல்லாம் மேட்ச் ஆகாதோ அதெல்லாம் உனக்கு மேட்ச் ஆகும் இல்ல? நீங்க என்ன சொல்றீங்க? யூ ஆர் டாக்கிங் வித் சென்ஸ் ஆர் நாட்? மிஸ்டர் ராஜசேகரோட மாஜி மனைவி. அன்னைக்கு அவர் வீட்டுக்கு வந்து பெட்ரூம்க்கு போனியே, பார்த்தேன். நீங்க தானா? பெட்டர் டு மீட் யூ. பிட்டர் டு மீட் யூ. நம்ம போலாமா? நீ அம்மா, வெரி குட் வெரி குட். இது என் டாக்டர், டாக்டர் பேரு வித்யா. இது மிஸ்ஸஸ் ராஜசேகர். நான் இன்னும் பழைய நினைப்பிலே இருக்கணும். மிஸ்ஸஸ் கோபால்மா. டாடி, ஜட்ஜா இருந்து நீங்க இவங்களை லீகலா பிரிச்சாலும் மென்டலா இன்னும் உங்க பிரியல. இவங்க மனசுல இருந்து அவர் இன்னும் மறையவே இல்ல. மிஸ்டர் ராஜசேகர் வீட்டுல அவங்க பாத்திருக்காங்க. எவ்வளவு பொறாம, என்னை எப்படி கோச்சுக்கிட்டாங்க. மிஸ் அருணா, நீங்க என்னதான் மாஜி மனைவியா இருந்தாலும் உங்க சந்தேகத்தை போக்க வேண்டியது என் கடமை. வந்து துணி கடைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் இவங்க சரித்திரம் தெரியணுமா? வீட்டுக்கு போய் பேசலாமே. நான் இப்ப சொல்ல போற விஷயம் நம்ம 2 பேருக்குமே அதிர்ச்சியா இருக்காது. ஏன்னா நான் டாக்டர். சென்டிமெண்ட் பார்க்க முடியாத ப்ரொஃபஷன். நீங்க டைவர்ஸ் ஆன மனைவி. சென்டிமெண்ட் பார்க்க முடியாத பொசிஷன். மிஸ்டர் ராஜசேகரை நான் பார்க்கிறதுக்கு காரணம் அவர் ஒரு இதய நோயாளி. இந்த பாருமா, என்னைக்கு நீ அவன் மனசை பிச்சுக்கிட்டு வெளியில வந்தியோ அன்னைக்கு உடஞ்சதுதான் அவன் இதயம். இந்த 6 வருஷமா ஓட சொல்லோட தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? அவன் குழந்தை மேல வச்சிருக்கிற பாசத்தினால. அந்த இதயம் மொத்தமா நின்னுட கூடாதுன்னு என் பொண்ணு ஆஸ் அ டாக்டர் அடிக்கடி போய் ஓவர் ஆயில் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ்வளவுதான். எல்லாருக்கும் அவங்க பிறந்த நாள் தான் தெரியும். இவனுக்கு அவன் சாக போற நாளும் தெரியுமா? சாவித்திரி சத்தியபானோட உயிரை மீட்க யமனோட போராடினா. இவன் கேஸ்ல சாவித்திரி விட்டுட்டு போயிட்டான். இப்போ அந்த சாவித்திரியோட குழந்தைதாமா அந்த சத்தியவானை காப்பாத்திட்டு இருக்கு. அந்த குழந்தைய சுமந்து பெற நீ 10 மாசம் தான் கஷ்டப்பட்ட. ஆனா அதை வளர்க்க அவன் ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்காமா. இவ்வளவுக்கும் காரணம் நான் தான் நினைக்கிறப்போ அவர் முன்னாடி நான் ஒரு புழுவா நெளியறேன். ஒரு தாய் செய்ய வேண்டியதை தகப்பன் செய்யறப்போ நான் பொண்ணா பிறந்ததை நினைச்சு அழறேன் சார். இந்த கண்ணீர் கடந்த காலத்து அவருக்கு பிராயஷ்சித்தமா இருக்குமே தவிர பரிகாரமா இருக்க முடியாது. நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை தான் இந்த கண்ணீரும் கதறலும். உங்களையும் உங்களை சேர்ந்தவங்களையும் மனசு நோவும்படி நடத்தினது ஏன் தப்பு? பணத்திமரும் நாகரிகமும் எனக்கு அப்பா அம்மாவா இருந்து உங்க அருமைய புரிஞ்சுக்க முடியாம செஞ்சிடுச்சு. மானத்துக்கு பயந்த உங்களை காமாந்துக்காரன் எங்க அப்பா குற்றம் சாத்தினது சத்தியமா எனக்கு தெரியாது. பிறந்த வீட்டு மயக்கத்துல அவர் கொடுத்த வெத்து காகிதத்துல கையெழுத்து போட்டு அது என் தலையெழுத்தே மாத்திடுச்சு. அன்னைக்கு உங்களை கட்டிட்ட பாவத்துக்கு கழுத்துல தாலிய பாரமா சுமக்கிறேன், வயிற்றுல குழந்தைய பாரமா சுமக்கிறேன். இன்னும் 5 மாசம் அந்த சனியனை பெத்து உங்க கையில கொடுத்துடுறேன்னு பாசம் இருக்க வேண்டிய மனசுல விஷத்தை வச்சுக்கிட்டு சொன்னேன். இன்னைக்கு பெத்த என் குழந்தைகிட்ட நான் தான் அம்மான்னு சொல்லிக்க முடியாத பாவியா நிக்கிறேன். அம்மா செத்து போயிட்டுதான் நினைச்சிட்டு இருக்கிற அந்த குழந்தையோட நீங்க
நீங்க படுற பாட்டை பாக்குறப்போ தாய்மைக்கு நான் செஞ்ச துரோகத்தை எண்ணி எண்ணி அழற. துன்பத்தை சுமந்து சுமந்து உங்க நெஞ்சு சுக்குநூறு ஆனதை கேள்விப்பட்ட. அதுக்கு காரணமா இருந்த என் நெஞ்சு வெறுக்கலையே. உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் அதுக்காக வந்திருக்கேன். மிஸ்ஸஸ் கோபால், 3 மாசமா மிஸ்ஸஸ் கோபால் மிஸ்ஸஸ் கோபால்னு கூப்பிட்டு நெஞ்செல்லாம் ரத்தம் வழி ஆணி அடிச்சிங்களே. இப்போது அருணான்னு கூப்பிடக்கூடாதா? துணையோட வந்தவங்கள பேர் சொல்லி கூப்பிடுறது பண்பாடு இல்ல. செய்த தப்புகள் மூலமா நமக்கு ஏற்படுற படிப்பினதான் அனுபவம். கண்ணீரால கண்டிப்பா உங்க மனசு பரிசுத்தமாகும். உன்னை உங்க அப்பா அம்மா நாகரிகமான பெண்களுக்கு எடுத்துக்காட்டா வளர்த்தாங்க. அதனுடைய விளைவு பெண்கள் எப்படி நடந்துக்க கூடாதுங்கிறதுக்கு நீ எடுத்துக்காட்டாயிட்ட. ஆண் செய்யற தப்ப பெண் செய்யக்கூடாதா? ஆணுக்கு ஒரு நியாயம் பெண்ணுக்கு ஒரு நியாயமான்னு கேட்ட. ஆணுக்கு உலகம்தான் வீடு, பெண்ணுக்கு வீடுதான் உலகம். பெத்து கொடுக்கக்கூடிய தகுதி உடையவ பெண்ணு. அதனாலதான் அவளை தாயின்னு கூப்பிடுறோம், தெய்வம்னு கும்பிடுறோம். ஆண் செய்யற தப்பு அவனோட போயிடும். ஆனா அதே தப்பு ஒரு பொண்ணு செஞ்சா அதனால வர விளைவுகளும் பழிபாவங்களும் அவ ஒருத்திய மட்டும் இல்ல, அவ குடும்பம், குழந்தைகள், எதிர்கால சந்ததி எல்லாத்தையும் பாதிக்கும். தவறான உறவுகள்ல பிறக்கிற அப்பாவி குழந்தைகளை இந்த சமூகம் நடத்தகட்ட குழந்தைகள்னு தூற்றும். அந்த குழந்தைகள் தகப்பன் பேர் தெரியாம தாம் பேருக்கு முன்னால இனிஷியல் போட்டுக்க முடியாம தவிக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் கலாச்சாரம் பண்பாடுன்னு சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி வச்சாங்க. வாழ்க்கை வாழ்க்கையா இருக்கணும். ஏன் மாதிரி வழக்கமாவே இருக்கக்கூடாது, ஓ மாதிரி வழக்கமா ஆயிடக்கூடாது. கோர்ட்ல குற்றவாளி கூண்டுல குடும்பம் நடத்த முடியுமா? கோபால் ரொம்ப நல்லவரே. என்னால ஒன்ன திருத்தி உலகத்தை புரிய வைக்க முடியல. ஆனா அவர் அதை செஞ்சு காட்டிட்டாரு. அவரோட நல்லபடியா சந்தோஷமா நீ வாழணும். பிரிஞ்ச நீ திரும்பவும் என்ன பார்த்ததுனால வந்ததுதான் இந்த மன போராட்டம். ஒருவேளை என்ன பார்க்காமே இருந்திருந்தா அப்படி நினைச்சுக்கிட்டு நீ அமைதியா வாழணும். கோபாலுக்கு நம்ம கடந்த கால உறவு தெரியாது. அது அவருக்கு தெரியாமலே போயிடணும்னு கடவுளை வேண்டிக்க. அதனால தயவு செஞ்சு இனிமே என்ன பார்க்கவோ வேதனைப்படவோ கூடாது. என் மேல மதிப்பு இருந்தா இதையாவது செய் பிளீஸ். ஆண்டி, ஏன் ஆண்டி அழறீங்க? கண்ல தூசி எடுத்தாச்சா? கண்ணீர்ல தூசு போயிடுச்சுமா. மிஸ்ஸஸ் கோபால், நீங்க புறப்படலாம். என்னங்க மேனேஜர் வரலையா? லீவா? லீவ் இல்ல, வேலையை ராஜினாமா பண்ணிட்டார். இன்னைக்கு சாயங்காலம் ஹோட்டல் பீஷ்மாவில் பிரிவு விசாரம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. இந்தாங்க இன்விடேஷன். உங்க ஹஸ்பண்டை நீங்க கண்டிப்பா கூட்டு வரணும். மிஸ்டர் ராஜசேகர் நம்ம கம்பெனி வளர்ச்சிக்காக ரொம்ப பாடுபட்டவர். அவருடைய அமைதியான குணத்தை பயன்படுத்திக்கிட்டு நானே பல தடவை அவர் மனசு புண்படும்படியா பேசியிருக்கேன். குழந்தை முக்கியமா
ஆபீஸ் முக்கியமானு குத்தலாம் கேட்டிருக்கேன். குழந்தைதான் முக்கியம்னு அவர் வார்த்தையால சொல்லாம தன்னுடைய ராஜினாமா மூலமா நமக்கெல்லாம் புரிய வச்சுட்டாரு. இப்ப கூட தன்னுடைய ராஜினாமாவை வாபஸ் வாங்கிக்க மாட்டாரான்னு நிர்வாகம் ரொம்ப ஏக்கத்தோட எதிர்பார்க்குது. இப்ப மிஸ்டர் ராஜசேகர் நமக்கெல்லாம் நன்றி கூறுவார். என் கூட வாழ்ந்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இது நீங்க எனக்கு தர பிரிவு உபச்சாரம். ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தாங்கிறத அவன் பிரிவுக்காக வருந்தவங்களுடைய கண்ணீர் மூலமா தான் புரிஞ்சுக்க முடியும். அந்த விதத்துல பார்த்தா நான் பாக்கியசாலி. முதலாளி சொன்னாரு, குழந்தைதான் முக்கியம்னு ராஜினாமா மூலம் புரிய வச்சுட்டேன்னு. என் குழந்தைதான் நான் கண்ட உலகம். டாடி, நான் அருணா ஆண்டி கோடியும் அங்கிள் கோடியும் இருக்கட்டுமா? சரி அனு, அவங்க கைய கட்டியா பிடிச்சுக்கிட்டு அவங்க கூடவே இருக்கணும். அதுதான் உனக்கு சரியான இடம். போமா. ஆண்டி, அங்கிள். அணுக்குட்டி, அங்கிளுக்கு ஒரு கிஸ் கொடு. அனு நம்ம விட்டு பிரிய போறாள் தானே. நாளை காலையில் நானே ராஜசேகர்ட்ட போய், சார் நீங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டீங்க, ஊரை விட்டே போக போறீங்க, அனுவை எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க, எங்களால அவளை பிரிஞ்சிருக்கவே முடியாது, நாங்க அவ மேல உயிரையே வச்சிருக்கோம்னு சொல்லி எப்படியாவது அனுவை நம்ம கிட்ட விடும்படி கேட்போம். அருணா, அருணா அழாத. எனக்கு மட்டும் ஃபீலிங் இல்லையா? அருணா, நீ இங்கதான் இருக்கியாமா? நான் உங்க வீட்டுக்கு போய் தேடிட்டு வரேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே. உள்ள போலாமாமா? 4 சுவத்துக்குள்ள பேசுறதா நம்ம வழக்கமா போயிடுச்சேன். இந்தாமா, இது அவன் அந்த குழந்தை மேல எடுத்திருக்கிற இன்சூரன்ஸ் பாலிசி. அவனுடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட், கிராஜுவிட்டி இதுக்கெல்லாம் ஒன்ன நாமினியா ப்ரப்போஸ் பண்ணி அவன் கொடுத்திருக்கிற ஆத்தரைசேஷன் லெட்டர். அன்னைக்கு அந்த குழந்தைய ஜட்ஜா இருந்து உங்ககிட்ட இருந்து பிரிச்சு அவங்ககிட்ட கொடுத்தேன் இல்லையா, மறுபடியும் உங்ககிட்டயே கொடுக்க சொல்லி அவன் கொடுத்திருக்கிற பவர் ஏஜென்சி. இதெல்லாம் ஏன் கிட்ட கொடுக்குறீங்க? அவர் எங்க? யாரு? ராஜசேகரனை கேக்குறியா? அவன் செத்துட்டாமா. அவனோட கதை முடிஞ்சு போச்சுமா. என் பொண்ணு எவ்வளவோ போராடி தொடரும்னு எழுதி தொடர வைக்க முயற்சி பண்ணினா. ஆனா அவனுடைய இதயம் முற்றும்னு எழுதி முற்றுப்புள்ளி வச்சிருச்சு. அந்த பக்கம் அவனை டாக்டர்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்ன கூப்பிட்ட, சார் வக்கீல கூப்பிடுங்கன்னா கூப்பிட்டேன். அன்னைக்கு ஜட்ஜா இருந்து உங்க விவாகரத்து பேப்பர்ல நான் தான் கையெழுத்து போட்டேன். இன்னைக்கு ஒரு சாட்சியா இருந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் தாமா கையெழுத்து போட்டேன். அன்னைக்கு உங்ககிட்ட இருந்து வாங்கி அவங்கிட்ட ஒப்படைச்சேன் குழந்தைய. இன்னைக்கு அவங்கிட்ட இருந்து வாங்கி உங்ககிட்ட ஒப்படைச்சேன் டாக்குமெண்ட்ஸ். உங்க 2 பேர் வாழ்க்கையில நான் ஒரு நல்ல போஸ்ட்மேனா இருந்திருக்கேம்மா. அந்த கடைசி நிமிஷத்துல உங்ககிட்ட பேசணும்னு எவ்வளவு துடிச்சான் தெரியுமா? எத்தனை தடவை டெலிபோனை சுத்தினேன். ஒன்ன மாதிரியே உன் லைனும் எங்கேஜ். கடைசியா உன் லைன் கிளியர் ஆச்சு. ஆனா அவன் லைன் க்ளோஸ் ஆயிடுச்சு. வாழ்க்கையில அவனுக்கு கிடைக்காத நிம்மதி சாவுல கிடைச்சது. அமைதியான மரணம். கடைசியா என்ன கூப்பிட்டு சொன்னான், சார் நான் தான் அருணாவோட முதல் புருஷனோ இல்ல அனுதான் அருணாவோட குழந்தைன்னோ மிஸ்டர் கோபாலுக்கு தெரிய வேண்டாம். அவர் என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியறதுக்குள்ள நான் செத்துடணும் சார்னு சொன்னான். செத்துட்டாமா.
அம்மா இந்த விஷயங்கள்லாம் நீ கோபால்கிட்ட தயவு செஞ்சு. சார், நீங்க சொன்னதை நான் கேட்டேன். அருணா, இத்தனை நாளா இந்த உண்மைகளை ஏன் என்கிட்ட மறைச்சேன்? ஆனா ராஜசேகர் மாதிரி உத்தமமானவருக்கு மனைவியா இருக்க நீ கொடுத்து வைக்கல. ஆண்டி, நாங்க டிஃபன் சாப்பிட்டோம். அனு, ஆண்டின்னு கூப்பிடக்கூடாது, அம்மா. எங்க அம்மா செத்து போயிட்டாங்களே. இல்லடா கண்ணு, அருணா தான் உன் அம்மா. அம்மாவா? ம். ஆண்டி, நீங்களா என் அம்மா? நான் நம்ப மாட்டேன், நீங்க போய் சொல்றீங்க. சச்சி தாத்தா, அருணா ஆண்டியா எங்க அம்மா? ஆமாம்மா. அருணா ஆண்டி எங்க அம்மாவா இருந்தா எங்க அப்பா என்கிட்ட சொல்லிருப்பாரு இல்ல? டாடி, எல்லாரும் சொல்றாங்க அருணா ஆண்டி அம்மாவா. நான் நம்பல, நீ சொன்னாதான் நம்புவேன். சொல்லு டாடி, அருணா ஆண்டி அம்மாவா? சொல்லு டாடி, சொல்லு டாடி, அருணா ஆண்டி அம்மாவா? சொல்லு டாடி. எனக்கு அருணா ஆண்டி வேண்டாம், நீதான் வேணும். எனக்கு அருணா ஆண்டி அம்மா இல்ல, நீதான் அம்மா, நீதான் அப்பா. எனக்கு அம்மா அப்பா எல்லாமே நீதான். டாடி, டாடி, நீ ஏன் பேச மாட்டேங்கிற? நீ ஏன் படுத்துக்கிட்டு இருக்க? உனக்கு ஏன் மாலை போட்டிருக்காங்க? எந்திரிச்சு வா டாடி, என் கூட பேசு டாடி. அனு, உங்க அப்பா செத்து போயிட்டாருமா. செத்து போயிட்டாரா? இனிமே என் கூட பேச மாட்டாரா? எனக்கு சாப்பாடு கொண்டு வர மாட்டாரா? என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக மாட்டாரா? டாடி, டாடி, டாடி. அனு, இந்த பாருமா, அழக்கூடாது. அனு, தாத்தா சொல்றத கேளுமா. அருணா ஆண்டி தான் உங்க அம்மா, இனிமே உன் கூடயே இருப்பாங்க. அம்மா கிட்ட போமா. அருணா ஆண்டி எங்க அம்மான்னு எங்க அப்பா என்கிட்ட சொல்லல. எங்க அப்பா செத்துட்டா அம்மா வெள்ள போடுவதால கட்டிக்கணும். அழக்கூடாதுமா, தாத்தா சொல்றத கேட்கணும். அருணா ஆண்டி தான் உங்க அம்மா. அழக்கூடாதுமா, சமத்துல. என்ன மன்னிச்சிடுங்க. அருணா, குழந்தைக்காக நீ எடுத்த முடிவை நான் பாராட்டுறேன். அனுவுக்கு அம்மாவாரு. அனு, இனிமே நான் உன் கூட